ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டாம் மந்தரும் உணருமாறு வர்த்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 28. இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்ட சொன்றாய் உணர் ஒளி நிறைவாய் நிற்கும் அபிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் நான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது காண தத்துவ பேர் ஈசனு பார்வையாலே முது மூலம் சுபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே.
உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும். சத்துவ குணத்தினோடு ரசோ குணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கீரிட்டா சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்யக்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். அந்த அருள் மகத்தத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றாய் காட்டிய குணமாம் என்றும். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும். அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சூடுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும். குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராக்ஞ நாமே. அழுகொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம். சொன்னது மட்டும் மோகம் முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். வழுத்து சுக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும். வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம். சாற்றுமற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும். கோதில் வெண்குணத்தில் ஐந்து ஊர் உணர் கருவி ஆகும். போதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாவிவ் வேளும் சற்குண பிரிவினாலே. ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம். சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மறுவும் சீவன் இலங்கு தைஜசன் என்றாவன். இவ்வுடல் மறுவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன். இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூக்கும சரீரம். இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவஸ்தையாமே. இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவஸ்தையாமே. சுக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆகும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய். தாக்கிம் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. 5 பூதமும் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4ம் கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். தூலமே மருவும் சீவன் சொல்லிய விஷுவன் ஆகும். தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவஸ்தை. தூல கற்பன
தனை இதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய். சீரிய ஈசனார்க்கும் சீவர்க்கும் உபாதி ஒன்றே, ஆரிய குருவே வேதம் அறிவதப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன், வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நமக்கு தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதத்தை பார்த்துட்ருக்கோம். நமக்கு முதல்ல இந்த மனித பிறவியினுடைய சிறப்பு கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் லட்சியத்தை நிர்ணயிக்கும் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பறவையாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பிறக்குது, சாப்பிடுது, இனப்பெருக்கம் பண்ணுது, அப்புறம் என்ன ஆயிடுது? மரணம். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இப்போ மனித பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு புருஷார்த்தத்தை நிச்சயம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு தான் இருக்குது. புருஷார்த்தம்னா நம்ம வாழ்க்கையின் ஒரு லட்சியத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். சாஸ்திரம் மனித பிறவியினுடைய லட்சியமாக 4 புருஷார்த்தங்களை சொல்லுதுன்னு பார்க்குறோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இப்போ தர்மமான வாழ்க்கை, அர்த்தம் நிறைய பணம் சம்பாதிப்பது, காமம் நன்றாக இன்பத்தை நுகர்வது, மோக்ஷம். இப்போ இந்த 4 புருஷார்த்தங்கள் நமக்கு சாய்ஸ் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய கோர்ஸ் இருக்குது. என்ன கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்க போகிறோமோ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கு தக்கபடி என்ன பண்ணலாம், நம்ம சாய்ஸை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த 4க்குமே இதை நம்ம 4ஐயுமே சாஸ்திரம்னு சொல்கிறோம். தர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், காம சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னாலே சாசனா திராயத்தே இது சாஸ்திரம். சாசனம்னா என்னது? கட்டளை இடுவது. இதுவே என்னுடைய சாசனம் மகிழ்மதி, இதுவே என்னுடைய சாசனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய கட்டளை. இப்போ கட்டளை இட்டு என்ன பண்ணுது? நம்மை காப்பாற்றுவது. சாசனா திராயத்தே இது சாஸ்திரம். திராயத்தேனா காப்பாற்றுவது. இப்போ நமக்கு நம்மளுடைய லட்சியம் தர்மமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. நீ இப்படித்தான் தர்மமாக வாழணும். அர்த்த சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம்னா பொருள் ஈட்டுவதற்குனே ஒரு சாஸ்திரம். அப்புறமே காம நுகர்ச்சிக்கேனே ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்புறம் மோட்சத்துக்கு ஒரு சாஸ்திரம். இப்போ 4 புருஷார்த்தங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிறது மோக்ஷ சாஸ்திரம். இந்த நூல் கைவல்ய நவநீதம்ங்கிற இந்த நூல் மோக்ஷத்தை பிரதானமாக கொண்டது. மோக்ஷத்தை விரும்புபவர்களுக்கு துணை புரிய கூடியதாக இருக்கின்றது. கைவல்யம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அர்த்தம் பார்த்துட்டோம். கைவல்யம் அப்படின்னா நிம்மதிக்காக எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. இன்னொன்று 2 அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். இன்னொன்று மீண்டும் பிறவாமல் இருப்பது. இப்போ இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? வாழும்போது நாம் நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மால் வாழ முடியும். வாழ்ந்ததுக்கப்புறம் மீண்டும் பிறப்பதில்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போ 2 விதமான பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு முதல்ல வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? வாழ்க்கையில் நம்ம முதல்ல நிம்மதிக்காக உலகத்தை சார்ந்து தான் இருப்போம். வேர்ல்டு டிபெண்டன்ஸ். நம்ம ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா உலகத்தை, உறவுகளை, உடைமைகளை சார்ந்திருப்போம். அப்போ வேர்ல்டு டிபெண்டன்ஸ். கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆகும்? நம்மளுடைய சக்திக்கு இது முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம்? கடவுளை கூட துணை கூப்பிட்டுக்கிறோம். இப்போ வேர்ல்டு டிபெண்டன்ஸில் என்ன பண்ணுறோம்? காட் டிபெண்டன்ஸ். உலகத்தை சார்ந்திருந்தனா இறைவனை சார்ந்திருந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? நிறையா பிரார்த்தனை பண்ணுறோம், நிறையா என்னென்னலாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோம், விரதம் இருக்கோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். ஆனால் அப்போவும் என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய பிராரத்தம் கடுமையாக இருக்கும்போது இறைவன் கர்மபல தாத்தா. அவரால் என்ன பண்ண முடியாது? சில விஷயங்களை நமக்கால பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அந்த சமயத்தில் தான் ஒருவனுக்கு நிறைய கேள்விகள் வர தொடங்குது. கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே, என்றைக்கு தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வர தொடங்குகின்ற. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஒரு தேடுதல் உண்டாகின்றது. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ்லேருந்து செல்ஃப் டிபெண்டன்ஸ், தன்னை அறிதல் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோக்ஷம்னு சொல்கிறோம்.
இப்போ நமக்கு இதனால் இந்த சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகுதுன்னா, எந்த பிரச்சனையையும் மாற்றப்போவதே இல்லை, பிரச்சனையை அணுகுவதற்குரிய முறையைத்தான் மாற்றி கொடுக்க போகின்றது. அதன் காரணமாக நமக்கு பிரச்சனையாக தெரியாது. பிரச்சனை இருக்கும், ஆனால் என்ன பண்ண, பிரச்சனையாக தெரியாது. நமக்கு ஏற்பட போகின்றது ஒரு அறிவில் ஒரு மாற்றம். நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கோம், ஒரு குரு சிஷ்ய அறிமுகம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு சிஷ்யன் தவிச்சிட்டு போய் என்ன பண்ணுறான், வெயில் சகித்துடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானேன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன, காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல மனைவி மக்களால் என்னென்ன உறவெல்லாம் இருக்கும், எல்லா உறவுனாலும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து என்ன பண்ணுறான், அவன் தப்பிச்சு ஓடி வர்றான் அப்படின்னு பார்த்தோம். தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி, காற்றுல அடைப்பட்ட ஒரு செத்தை எப்படி மேலேயும் கீழேயும் பறக்குதோ அது போல் பிராரப்தம் என்ன பண்ணுது, வாட்டி எடுக்குது. சாஸ்திரத்தில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, தலையில் தீ பிடிச்சது மாதிரி அவன் ஓடி வர்றான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை அணுகுகின்றான்னு பார்த்தோம். அந்த குருவானவர்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எப்படியாவது வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கி, இந்த மாய வாழ்வு என்னை படாத பாடு படுத்துது, உணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம், என்ன பண்ணி எப்படியாவது எனக்கு நிம்மதிக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு. உன்னை நீ அறிந்தீனா உனக்கு எந்த விதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, உன்னை பற்றிய அறிவு உனக்கு உண்டாவது அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்கிறான், என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். யார் தேகத்தையும் தேகியையும் பிரித்து பார்க்கின்றானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன். இப்போ சிஷ்யன் கேட்குறான், எனக்கு தேகம்தான் எனக்கு தெரியுது, இந்த உடம்பு தான் எனக்கு தெரியுது, தேகிய தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவனுடைய அனுபவத்தை வச்சே பாடத்தை தொடங்குறாருன்னு பார்த்தோம். நீ கனவு தூங்குற, கனவு காங்குற, அப்புறம் என்ன, அது உனக்கு முழிச்சிடுற, 3 நிலைகள் உனக்கு இருக்குது. இப்போ விழிப்பு நிலையில் என்ன பண்ணுற, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற, தூக்கத்தில் என்ன அது, கனவுல பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. இப்போ என்ன அது, இப்போ தூக்கத்தில் சாப்பிட்டது, விழிப்பு நிலையில் சாப்பிட்டது யார், இப்போ பசியோடு இருந்தது யார், அப்புறம் பசிச்சிச்சு, கனவுல பசிச்சிச்சு, அப்புறமாட்டி நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்துருச்சு, அப்புறம் நல்லா தூங்கினேன்னு முழிச்சதுக்கப்புறம் சொன்னது யார் அப்படின்னு இந்த 3 அவஸ்தைகளை வச்சு அந்த விசாரம் பண்ணி, இப்போ நீ யாருங்கிறத விசாரம் பண்ணு, உன்னை நீ அறிவாய் அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு பார்த்தோம். அந்த நான் யாருங்கிற விசாரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விசாரம். இந்த விசாரம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்மாவே. நமக்கு என்னது படிக்கிறதுக்கோ, சம்பாதிக்கிறதுக்கோ, கல்யாணம் பண்ணுறதுக்கோ, பிள்ளை குட்டி பெற்றுக்கிறதுக்கோ, இதுக்கெல்லாம் அதெல்லாம் சைடு. இந்த பிறவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வி நமக்கு உண்டாகணும், நான் யார்ங்கிறத கேள்வி. இப்போ இந்த கேள்வி குரு அவனை தூண்டி விடுறார். உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு புரியலையே அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டியிலேருந்து மெல்ல எப்படி இந்த பிறவி உனக்கு உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன், உன்னுடைய பிறவியே வேற இருக்கிறதுக்குரிய மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ புரிய வைக்கிறதுக்காக முதல்ல பிறவி வேண்டாம் அப்படின்னா எப்படி பிறவி நமக்கு வந்தது அப்படின்னு தெரியும். இப்போ எப்படி பிறவி வந்ததுன்னு தெரியணும்னா எப்படி இந்த படைப்பு வந்ததுன்னு தெரியும். இப்போ படைத்த அந்த இறைவன் எப்படி வந்தார், இந்த ஜீவன் எப்படி வந்தது, இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும்போது, அந்த எப்படி அந்த பெயர் வடிவம் அற்ற, ஒப்பமாய் நாமரூபம் அற்ற, இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. இந்த பெயர் வடிவம் இல்லாத அந்த பிரம்மத்தில் ஒரு கற்பனையினால், ஒரு மாயையினால் ஒரு ஐம்பூத விகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு படைப்பை சொல்கிறார். நாமரூபமற்ற அந்த இறைவன் எப்படி இந்த நாமரூபத்தோடு மாயையோடு கூடிய அந்த இறைவன் தன்னுடைய மாயா சக்தியினால் எப்படி இந்த படைப்பு உண்டாயிற்று அப்படிங்கிறத ஒரு பெரிய சார்ட்டெல்லாம் பார்த்தோம். நம்ம நிறைய நுட்பமான பல விஷயங்கள் பார்த்தோம். மேலேருந்து பார்த்தோம், சிருஷ்டி பார்த்தோம். நம்ம கீழேருந்து போவோம். என்ன இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 3 விதமான சிருஷ்டி பார்த்தோம்.
காரண நிலையில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு சூக்ஷ்மமான ஒரு மிக மிக நுண்மமான ஒரு சிருஷ்டி. இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், முதல்ல பிளானிங் நமக்கு வேணும். அந்த மாதிரி இந்த சிருஷ்டியில் ஒரு பிளானிங் நடந்துச்சு. ஈசன் உட்பார்வையாலே ஒரு பிளானிங் நடந்துச்சின்னு பார்த்தோம். அப்புறம் அதில் மாயையில் 3 குண வெளி வந்துச்சின்னு பார்த்தோம். இப்போ காரண நிலையில் ஒரு சிருஷ்டி இருந்தது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அது இன்னும் கொஞ்சம் அப்படியே முளை விடுற மாதிரி. எப்படி நமக்கு இந்த ஒரு இதை விதையாக போட்டோன்னா என்னது, அது கொஞ்சம் பொறுமுது. ஃபஸ்ட்டு அது என்ன ஊறுது, முதல்ல ஊறி அது கொஞ்சம் பெருசாகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அது முளை விடுது, அதுக்கப்புறம் அது செடியாகவோ மரமாகவோ வருதுன்னு. அது மாதிரி காரண நிலையில் பிரபஞ்ச சிருஷ்டி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் அது கொஞ்சம் சூக்ஷ்ம நிலைக்கு வந்துச்சு, அப்புறம் ஸ்தூல நிலைக்கு வருது. 3 நிலைகளை தாண்டி அந்த சிருஷ்டி உண்டாகின்றதுன்னு பார்த்தோம். நம்மளுடைய சிருஷ்டி இப்போ நான் சொல்லும்போது நம்மக்கிட்ட எப்படி இந்த சிருஷ்டியில் 3 அம்சம் இருக்கோ, காரண அம்சம் இருக்குது, ஸ்தூல அம்சம் இருக்குது, சூக்ஷ்மம் 3 இருக்குது. அதுபோல் நம்மக்கிட்ட நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ நான் சொல்லும்போது நான் எதை நான் மீன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட 3 சரீரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. 3 சரீரம். இந்த ஸ்தூலமான இந்த உடம்பு, இந்த கிராஸ் பாடி, இந்த கை கால் எல்லாம் இந்த மாமிச பிண்டம் சொல்கிறோம், இது ஸ்தூலமான சரீரம். இப்போ இதுக்கு உள்ளே இயக்குவதற்கு என்ன இருக்குது, ஒரு நுண்ணுடல். இது பருவுடல். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு நுண்ணுடல் இருக்கின்றது. நுண்ணுடல்ங்கிறது நமக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது. எப்படி இந்த ஃபேன் ஓடணும்னா உள்ளே என்ன வேணும், நமக்கு கரண்ட் வேணும். அதுபோல் இதை இயக்குகின்ற அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம் அல்லது நுண்ணுடல், இன்னொன்று ஒளி உடம்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு 3 விதமான பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்து 3 சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், 3வது காரண சரீரம்னு ஒன்று இருக்குது. இப்போ காரண சரீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் என்னை அறியாமையினால் என்னை உடம்பாக நினச்சிக்கிறது. அதான் நமக்கு ஒரு சரீரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் சரீரத்துக்கு மற்ற 2 சரீரம் உள்ளாவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் அதுக்கு காரண சரீரம்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, காரண சரீரம் இருக்குது. இந்த படைப்பில் நம்ம எப்படி பார்த்தோம், இந்த ஸ்தூல சரீரம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த செயற்கையினால் உண்டாகியது. அதுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு பார்த்தோம். அது அந்த ப்ரப்போர்ஷனில் என்னாச்சு, அது மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்தூல தேகம் வருகின்றது. அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். 17 தத்துவங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த உடம்புல என்ன இருக்குது, 5 பூதங்கள் இருக்குது. நான் டெக்னிக்கலாகவே பேசலை, அதாவது புரியாதவங்களுக்கு முதல்ல இந்த சார்ட்டெல்லாம் இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். முதல்ல அந்த ஹிரண்ய கர்ப்பன், அந்த பிராக்ஞன், இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிக்கலாம். முதல்ல புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப அப்படியே என்னது நான்னா என்ன, ஏன் நான் சொல்லும்போது நான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, இந்த சரீரம் இருக்குது. இந்த சரீரம் எதனால் உண்டானது, பஞ்சபூதங்களால் ஆனது. இதை இறைவன் அதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, இந்த உடம்பு செய்யப்பட்டது. இந்த உடம்பை இயக்குவதற்கு உரிய அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அதில் 17 விதமான தத்துவங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இதை நம்ம உடம்பை இயக்குறதுல 5 ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, அறிவு கருவிகள்னு சொல்கிறோம். நம்ம இதில் இருக்கிற அந்த பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, தொட்டு உணரும் சக்தி, அந்த சுவைக்கும் சக்தி, இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள். இது சத்துவகுணத்திலேருந்து வந்துச்சின்னு பார்த்தோம். இந்த மாயையில் இருக்கிற அந்த சத்துவகுணத்திலேருந்து வந்துச்சு. அப்புறம் இந்த சத்துவகுணத்திலேருந்து அந்த சமஷ்டி சத்துவகுணத்திலேருந்து மனம், புத்தி வந்துச்சு. இப்போ 7 வந்துருச்சு. இப்போ நமக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அறிகிற சக்தி இருக்குது, பார்க்குற சக்தி இருக்குது, கேட்குற சக்தி இருக்குது, தொட்டு உணரும் சக்தி இருக்குது, சுவைக்கும் சக்தி இருக்குது, அப்புறம் மனசு இருக்குது, புத்தி இருக்குது. 7 வந்துருச்சு. அப்புறம் இன்னும் நமக்கு அந்த தொழிற்கருவிகள், நம்ம காரியமெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் கர்மேந்திரியங்கள்னு பேர். இந்த உடம்பு இயங்கணும், இல்லாட்டி என்னது அதுக்கு பேர் டெட் பாடி, சவம் இல்லையா. இந்த சூக்ஷ்ம சரீரம் உள்ள இல்லைன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இயக்கத்துக்கு இன்னும் 10 தத்துவங்கள் எக்ஸ்ட்ரா. அது எதுலேருந்து இருந்தது, ரஜோகுணத்துலேருந்து வந்துச்சு. 5 கர்மேந்திரியங்கள், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாயி, கை, கால், அப்புறம் மலமூத்திர வெளியேற்றுவது, அப்புறம்
பிறப்பை உண்டு பண்ணும். இந்த 5 தொழில்கள் பண்ணுவதற்குரிய தொழில் கருவிகள் ப்ளஸ் பிராணன். அந்த 5 விதமான பிராணன் இருக்கு. பிராணன், வியானன், அபானன், உதானன், சமானன், 5 பிராணன். இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு? ரஜோகுணத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். மாயையில் உள்ள தமோகுணத்தில் இருக்கின்ற சத்துவத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அப்புறம் அதில் இருக்கிற ரஜோகுணத்திலிருந்து 5 கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், 17. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, 5 பிராணன். இன்னும் நமக்கு பல சாஸ்திரத்தில் ஒன்றொன்னையும் தத்துவம் இன்னும் என்ன சொல்ல நுட்பமாக போகும். பேசிக்காக இது தெரிஞ்சால் போதும் நமக்கு. அப்புறம் இந்த தமோ குணத்தில் என்ன பண்ணார் இறைவன்? என்ன பண்ணார்? அதில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை என்ன பண்ணார்? பஞ்சீகரணம் பண்ணார். இப்போ நம்மளுடைய ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரணம். இப்போ நான் எப்படி வந்தேன்? உடம்பு இதுக்கு சொல்லிட்டோம் நம்ம. இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த உயிர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்க்குறோம் மாயையில் 3 குணம் இருக்குது. அந்த மாயையில் இருக்கின்ற அந்த சத்துவகுணத்திலிருந்து பிரதிபிம்பிக்கிறது இறைவன் வந்துட்டார். ரஜோகுணத்திலேருந்து யார் வந்தா? ஜீவர்கள் எல்லாம் வந்தாச்சு. ஜீவர்கள் அநேகர்கள்னு பார்த்துட்டோம். அப்புறம் அந்த மாயையில் இருக்கின்ற அந்த தமோ குணம் 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒன்று படைப்பாற்றல், இன்னொன்று மறைப்பாற்றல். 2 ஆற்றல் இந்த தமோ குணத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம். அந்த மறைப்பாற்றல் பற்றி இப்போ நம்ம பேசலை, படைப்பாற்றல் பற்றி தான் பேசணும். அதுலேருந்து தான் பஞ்ச பூதங்கள் வந்துச்சு. அந்த பஞ்ச பூதங்கள் வந்துச்சு. அதில் இருக்கின்ற அந்த தமோ குணத்தில் இருக்கின்ற அந்த சத்வ ரஜஸ் தமஸ்லேருந்து தான் என்ன வந்திருக்கு? 5 ஞானேந்திரியங்கள், 5 மனசு, புத்தி, 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன் எல்லாம் வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ரொம்ப போட்டு என்ன பண்ண வேண்டாம். புதுசாக வரவங்க அந்த இதுக்கு பேர் பிராக்னன்னு பேர் அதெல்லாம் டெக்னிக்கலாக படிக்கிறவங்க ஏற்கனவே பழைய கிளாஸை போட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கண்டிப்பாக மறக்கக்கூடாத விஷயங்கள். இது இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? இந்த ஸ்தூல உடம்பு வந்துருச்சு, சூக்ஷ்மமான ஸ்தூல உடம்பு வந்துருச்சு, சூக்ஷ்மமான மனசு வந்துருச்சு, இந்த உலகம் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. இது வரைக்கும் அவன் கேட்டுட்டு இருந்தான். யார்? சிஷ்யன் வந்து கேள்வி கேட்காம அப்படியே என்ன பண்ணாங்க, குரு என்ன சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே வந்தான். இப்போ நமக்கு 43வது பாட்டில் ஒரு கேள்வி வருது. நமக்கு என்ன கேள்வி கேட்குறான்? இப்போ இறைவனுக்கும் இதே மாதிரி தான் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 விதமான சரீரங்களும் இருக்குது அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இறைவனுக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது அப்படிங்கிறத கேட்டான். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல், ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஆரிய குருவேனா நன்றாக அறிவும் ஒழுக்கமும் உடைய குருவே, நல்ல அனுஷ்டானங்கள் உடைய குருவே, சீரிய ஈசனார்க்கும், சீரிய ஈசனார்னா மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன், இறைவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு வந்து அவருக்கும் ஜீவருக்கும், இந்த அல்பமான இந்த ஜீவன் ஆகிய எனக்கும் உபாதி ஒன்றே. உபாதின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். உபாதி அப்படின்னா முதல்ல இந்த உபாதினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வஸ்து தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளுடைய தர்மத்தை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றதோ அதுக்கு பேர் உபாதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியும். இப்போ ஒரு பொருள் தான் பக்கத்தில் இருக்கிற பொருளுடைய குணத்தை தான் எடுத்துக்கிட்டு அந்த குணத்தை தன்னோட சேர்த்துக்கிறது, அதுக்கு பேர் உபாதி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கு. அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வைக்கும். ஸ்படிகலிங்கத்துக்கு என்ன கலரு? ஸ்படிகலிங்கம் என்ன கலரு? கலரே கிடையாது. அது என்னது? கலரே கிடையாது. ஸ்படிகலிங்கம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு கலரே கிடையாது.
அந்த கலர் இல்லாத அந்த ஸ்படிகலிங்கம் பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வச்சுட்டு இங்கிட்டு கூடி பார்த்தா எப்படி இருக்கும்? அது அந்த லிங்கம் எப்படி இருக்கும்? அதுவும் சிவப்பு கலராக. நிஜமாவே சிவப்பா இல்லை. அது என்ன செய்யுது? அந்த அதனுடைய சிவப்பு கலரை என்ன பண்ணுது? கடன் வாங்கி என்ன பண்ணுது? அது தன்னுடைய கலராக என்ன பண்ணிக்கிடுது? சிகப்பு மாதிரி காட்டுது. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிகப்பு லிங்கம் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், லிங்கம் சிகப்பாக தான் இருந்தது அப்படிம்பாங்க. அது ஸ்படிகலிங்கமே கிடையாது. அது என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்கின்ற பொருளுடைய தர்மத்தை தான் எடுத்துக்கொள்கின்றது. அதுக்கு பேர் உபாதின்னு பேர். எந்த பொருள் தன்னுடைய அருகாமையில் உள்ள மிக மிக சமீபத்தில் இருக்கின்ற ஒரு பொருளினுடைய குணத்தை தான் எடுத்துக்கொள்வதோ அதுக்கு பேர் உபாதின்னு. இப்போ நம்ம சாஸ்திரத்தில் இங்கே நம்ம இந்த உடம்பை உபாதின்னு நம்ம சொல்லுவோம். உடம்பு என்ன செய்யுது? ஆத்மாவிலேருந்து அதனுடைய குணத்தை கடன் வாங்கிட்டு, ஆத்மா தான் அழிவில்லாதது, ஆனால் என்ன பண்ணுது? இது எப்போவுமே அழிவில்லாதது மாதிரி நமக்கு ஒரு பிரமையை உண்டு பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் பிற தர்மத்தை தன் அருகில் உள்ள பொருளுடைய தர்மத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடையது போல செயல்படுகின்றதோ அதுக்கு பேர் உபாதின்னு. இப்போ இந்த சரீரத்தை உபாதின்னு சொல்கிறோம் சாஸ்திர. இப்போ நமக்கு இறைவனுக்கும் உபாதி இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இருக்குது. ஜீவர்களுக்கும் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இருக்குது. எதுக்கு வித்தியாசம்? ஜீவன் இறைவன் எதுக்காக வித்தியாசம் சொல்லணும்? ரெண்டு பேரும் இதுவும் உடம்பு தான், அதுவும் உடம்பு தான், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. ஆரிய குருவே, பேதம் அறிவது எப்படி? பேதம்னா என்னது? வித்தியாசம், வேற்றுமை. ரெண்டுக்கும் வித்தியாசம் அடைவது எப்படி அப்படின்னு கேட்டால், காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன். இறைவன் படைப்பவர், நாம் யார்? படைக்கப்பட்டவர்கள். அவர் காரணம், நம்ம காரியம். ஆனால் இறைவனுக்கு தான் பஞ்சீகரணம் செய்கிற சக்தி உண்டு. நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த பஞ்சீகரணம் பண்ணுற சக்தியில் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுகின்ற சக்தி யாருக்கு உண்டு? இறைவனுக்கு தான் உண்டு, நமக்கு கிடையாது. அப்போ அவர் சர்வசக்திமான், காரண உபாதி, நம்ம காரிய உபாதி. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இறைவனுக்கு இது எல்லாம் மாயைங்கிற ஞானம் உண்டு. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற அவர் மாயையால் பாதிக்கப்படாதவர். நம்ம என்ன நம்ம ஜீவர்கள் யார்? நம்ம இந்த மாயையை உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம், இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வித்தியாசம். காரிய உபாதி, காரண உபாதி. வீரியமிகு சமட்டி வெட்டியால் வேதமாமே. இது வெட்டி சமட்டின்னு இருக்குது. இது இட்டுங்கிறது இஷா மாற்றோம். நமக்கு வேட்டி அப்படிங்கிறோம். வேஷ்டி என்ன பண்ணுறோம்? வேட்டி. நமக்கு இந்த சந்தி சம்ஸ்கிருதத்துலேருந்து தமிழ் படுத்தும் போது அந்த வடமொழி இது எழுத்துக்களெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு இருக்குது. அப்போ வியஷ்டி சமஷ்டியால் பேதமாமே. இறைவனுக்கும் ஜீவர்களுக்கும் என்ன பேதம் அப்படின்னா, வீரியம் மிகு சமஷ்டி. அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறார். சமஷ்டினா என்னது அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். சமஷ்டி வியஷ்டினா என்னங்கிறத அடுத்த பாட்டில் சொல்ல போகிறாரு. வீரியம் மிகு சமஷ்டி, பேராற்றலை உடைய சமஷ்டி வியஷ்டி என்னும் பேதம். இறைவனுக்கும் ஜீவர்களுக்கும் என்ன பேதம்? வியஷ்டி சமஷ்டிங்கிற பேதம் இருக்கின்றது. அடுத்த கேள்வி நமக்கு வரணும். வியஷ்டினா என்ன, சமஷ்டினா என்ன? அதை அடுத்து சொல்கிறார். மரங்கள் போல் வியஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம், சரங்கள் தாவரங்கள் பேதம், தனியுடல் வியஷ்டி என்பார், பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார், இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே. மரங்கள் போல் வியஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம், சரங்கள் தாவரங்கள் பேதம், தனியுடல் வியஷ்டி என்பார், பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார், இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே. முதல்ல கண்டிப்பாக ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன பேதம்னு தெரியணும், என்ன வித்தியாசம்னு தெரியணும். இப்போ மரங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. மரங்கள் போல் வியஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம். ஒரு மரம் தனியாக இருக்கும்போது அது
வியஷ்டின்னு சொல்கிறோம். நிறைய மரம் இருக்கும்போது அது என்ன சொல்கிறோம், வனம்னு சொல்கிறோம். எல்லாம் கலெக்டிவாக மொத்தமாக சேரும்போது அதை என்ன சொல்கிறோம், சமஷ்டின்னு சொல்கிறோம். மரங்கள் போல் வியஷ்டி பேதம், அதே மரங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது வேறு வேறாக இருக்குது. எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாம் அடங்கியது ஒரு காடு. எல்லா மரமும் அடங்கியது ஒரு காடு. அதுபோல் நம்ம எல்லாம் தனித்தனியாக நிற்கிறோம், நான் வேறு நீ வேறு அப்படின்னு நினச்சோன்னா இது என்னது, வியஷ்டி. நாம் எல்லாம் சேரும்போது அது என்னது, சமஷ்டி. எல்லாவற்றிலையும் அப்படித்தான். சரங்கள் தாவரங்கள் பேதம், தனியுடல் வியஷ்டி என்பார். வனம் எனல் சமஷ்டி. அதுபோல் சரங்கள் தாவரங்கள் பேதம். சரங்கள்னா அசைவது, ஸ்தாவரங்கள்னா அசையாதது. அசைகின்ற அசையாத எல்லா உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து என்னது, தனித்தனியாக இருக்கும்போது தனியுடல், தனித்தனி உடலாக ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிடும் போது அது என்னது, வியஷ்டி. பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி. எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து எல்லாருடைய சக்தியும் சேரும்போது அது என்னது, சமஷ்டி. இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே. இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாக இருக்கோம், தனித்தனியாக இருந்தால் ஜீவர்கள், நம்ம எல்லாம் மொத்தமாக சேர்ந்தா அதுதான் இறைவன். டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம், அண்டம் அப்படிங்கிறோம். நம்மளுடைய எல்லாருடைய உடலையும் நம்மளுடைய எல்லாருடைய சக்தியும் சேர்த்து தான் இறைவனுடைய சக்தி. இப்போ இறைவனுக்கு பெரிய ஆற்றல் இருக்குது, நிறைய எல்லா ஆற்றலும் இருக்குது. நம்மளுடைய எல்லாரோட அறிவும் சேர்ந்தது தான் இறைவனுடைய அறிவு. அதுதான் நமக்கு சமஷ்டின்னு சொல்கிறோம். அதிலோட கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக என்ன பண்ணும்போது, தனித்தனி அலையாக இருக்குமோ தனித்தனியாக இருக்கும், மொத்தமாக கடல்னு சொல்கிறோம் நம்ம. அதுபோல் சமஷ்டிங்கும் போது எல்லாருடைய கூட்டு, டோட்டல், அது சேரும்போது அது வந்து இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே. இறங்கியன கீழான, பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே. பரம்பியனா பறந்து விரிந்த எல்லாவற்றையும் கூட்டி பார்ப்பதென சேர்த்து ஒன்றாக பார்ப்பது சமஷ்டி. இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் இதே. கீழான பல ஜீவர்களுக்கும் உயர்ந்த அந்த ஈசனுக்கும் இதுதான் பேதம். நம்மளாம் ரொம்ப அல்பசக்திமான், அவர் சர்வசக்திமான். அவருக்கு எல்லாருடைய எல்லா ஆற்றலும் சேர்ந்தவர் அவர். இப்போ உலகம் அப்படிங்கிறது என்ன, இறைவனுடைய உடல். நம்ம எல்லாம் அதில் என்னவா இருக்கோம், நம்ம எல்லாருடைய உடலும் சேர்ந்தது தான் இறைவன். இப்போ இறைவன் வேற, இந்த உலகம் வேற கிடையாது. இப்போ நாம் எல்லாருடைய இதை சேரும்போது என்ன ஆகுது, இறை தத்துவம்னு சொல்கிறோம். இப்போ இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் இதே. இதுதான் பேதம் இறைவனுக்கும். ஏன்னா இறைவன் எல்லாருடைய உடல்லையும் இறைவன் இருக்கார். அவர் தான் எல்லா உடலையும் இயக்குகின்ற ஆற்றலாக இருக்கின்றார். எல்லாம் சேர்ந்தது தான் இறைவன், சமஷ்டி. தனித்தனியாக நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது மட்டும் சொல்லும் போது என்னது, வியஷ்டி. எல்லாம் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பது சமஷ்டி. அடுத்து இது வரைக்கும் சிருஷ்டியை முடிச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் குரு சொல்கிறாரு. இப்போ இது வரைக்கும் பண்ணது என்னது, அத்தியாரோபம்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். இப்போ இந்த சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிறத சொல்லிட்டார். என்ன சொன்னார், கற்பனை என்ன சொன்னார், இப்படி போல செப்பு கற்பனையினால் ஜனித்த என்று அறிந்து கொள்ளேன்னு சொல்லிட்டார். கற்பனை அப்படின்னா என்ன, இல்லாததை இருப்பதாக காட்டுவது. அதுதான் இல்லாததை இருப்பதாக காட்டி கொடுப்பது கற்பனை. இப்போ குரு என்ன பண்ணி ஆகணும், இது கற்பனையும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவர் பாட்டு கற்பனைன்னு சொல்லிட்டாரு. நம்ம கேள்வி கேட்போம், அது எப்படி கண்ணு முன்னாடி தெரியுதே கேட்போம். இப்போ இந்த கற்பனையை என்ன பண்ணி ஆகணும், கற்பனைன்னு அவர் நம்மளை ஏற்றுக்க வைக்கணும் இல்லையா. சிருஷ்டி சொல்லிட்டாரு, நமக்கு அது புரியுது, எல்லாம் பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், செப்பு கற்பனையினால் ஜனித்ததுன்னு முதல்ல சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். இப்போ இது அதை முடிக்கிறார். அந்த கற்பனையை அப்படி திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறார். கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான்
சேர்ப்புதை மலைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொப்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மலைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வலியும் கேளாய். அபவாதம் ஏற்கனவே பார்த்தோம். ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம்னு ஏற்கனவே சொன்னார். ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம். ஆரோபம்னா என்ன? இல்லாததுல வேற ஒன்றை பார்க்குறது. கயிற்றில் பாம்பை பார்க்குறது, இல்லாத பாம்பை அந்த கயிற்றுல பார்க்குறோம். எப்படி கட்டையில் இல்லாத ஒரு மனுஷனை தவறாக பார்க்குறோம். அந்த தவறான ஒன்று அது மேலே ஏற்றி வைக்கப்படுகின்றதுக்கு பேர் என்னது? ஆரோபம். அதனால தான் கஷ்டம். ஒழுங்காக கயிறா பார்த்தா பயப்பட மாட்டோம். அதை பாம்பாக பார்த்ததுனால அலறி அடிச்சுட்டு ஓடுறோம். இப்போ இந்த பயம் போகணுன்னா என்ன செய்யணும்? நம்ம அதை சரியாக பார்க்கணும், அதை ஒழுங்காக பார்க்கணும். இப்போ தவறான கருத்திலிருந்து விடுபடுவது தான் என்னது? அபவாதம். இப்போ இந்த ஜெகத்தில், நாமரூபம் இல்லாத ஜெகத்தில் மாயா சக்தினால் பஞ்சபூத விகாரம் உண்டாயிருக்குன்னு பார்த்தோம். எப்படி ஒரு கயிற்றுல இல்லாத பாம்பு உண்டாயிருக்கின்றதோ, எதனால்? நான் சரியாக பார்க்காததுனால. நான் சரியாக பார்க்காததுனால அது என்னவா தெரியுது? பாம்பாக தெரிகின்றது. இப்போ இங்கே இந்த ஜெகத்தில், இந்த பிரம்மத்தில் மாயா சக்தியினால் ஒரு காட்சி உண்டாகின்றது, ஒரு மாய காட்சி உண்டாகின்றது. எப்படி? அந்த பஞ்சபூதங்கள் பலவிதமான ரூபம் எடுத்து நிற்குது. ஒன்றும் கிடையாது, 5 பூதம்தான். அந்த 5 பூதத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரே தோசமாக வச்சு எக்கச்சக்க மெனு போடுறது மாதிரி ஒரே சில பருப்பு துவையில் தானே வச்சுருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணுறோம்? ஏகப்பட்ட ரெசிபி. எங்கள் யூடியூப்பை திறந்தா ஃபுல்லாக ஒரே சாப்பாடு மாதிரி தான், எந்த விதமான ரெசிபி. அது மாதிரி இந்த 5 பூதத்துலேருந்து தான் 5 பூதம் மட்டும் தான் வந்திருக்கு. அதுலேருந்து என்ன? அது ஏகப்பட்ட விஷயங்கள். 3 குணங்கள், 5 பஞ்சபூதங்கள். இதுதான் ஃபுல்லாக சிருஷ்டியில் இருக்கிறது பூரா இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு? ஒரே சமையல் பண்ண மாதிரி அவியல் துவையல் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ நமக்கு இது கற்பனை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும். இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டாரு? கற்பனை வந்தவாறு காட்டினோம். இப்போ நான் என்ன குரு என்ன சொல்கிறாரு? இந்த இல்லாத பிரபஞ்சம் எப்படி வருது அப்படிங்கிறத வந்தவாறு காட்டினோம். எப்படி அது வந்துச்சோ, இப்போ ஒரு மந்திரவாதி இருக்கான், அந்த ட்ரிக் ஷோலாம் சொல்லலை, கண்கட்டி இந்த நிஜமாகவே இந்த மந்திர காட்சிகள்லாம் உண்டாக்குறாங்க இல்லையா? அந்த என்ன பார்க்குறோம் நம்ம? அந்த விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்ப்போம். அவர் ஒரு ஸ்வர்க்கத்தையே உண்டாக்குனார் அப்படின்லாம் நம்ம கதையில் படிப்போம். நிஜமாகவே ஒரு ஸ்வர்க்கத்தை உண்டாக்குனார். அந்த மாதிரி ஒரு நிஜமான ஒரு காட்சி, ஒரு சிருஷ்டி உண்டாக்கி, அது எப்படி வந்துச்சின்னு அதை வந்தவாறு காட்டினோம். எப்படி அது ஒடுக்கத்திலிருந்து வந்துச்சு, முளை விட்டுச்சு, அதுக்கப்புறம் அது காரண நிலையிலிருந்து அப்புறம் சூக்ஷ்ம நிலைக்கு வந்து அப்புறம் ஸ்தூல நிலைக்கு வந்து, காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். அதே மாதிரி காரண ஷரீரம், சூக்ஷ்ம ஷரீரம், ஸ்தூல ஷரீரம், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக சொல்லிட்டேன். கற்பனை வந்தவாறு காட்டினோம். அடுத்ததான் முக்கியமானது, காண்ப எல்லாம் சொப்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். யார் ஒருத்தன் எல்லாமே கனவு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் ஞானியாவான். அப்படியே பல பிரச்சனைகள் அப்படியே தலையில் சுற்றுற மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நினைப்போம், சரி எல்லாமே கனவாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். எங்கிட்டு போவோன்னு தெரியல, கனவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சாஸ்திரம் கனவு தான்னு சொல்லுது. உண்மையில் எப்படி தூக்கத்தில் நம்ம ஒரு கனவு கண்டுட்டு முழிச்சதுக்கப்புறம் அந்த சொப்பனம் இல்லவே இல்லையோ, அதுபோல் உனக்கு இந்த உண்மை புரிந்து விட்டால் நீ ஞானி. ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் ஞானி. எந்த ஞானம்?
காண்பதெல்லாம் சொப்பனம் போல என்று துணிந்தவன் நன்றாக புரிந்து கொண்டவன் ஞானியாவான். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதைத்தான் புரிய வைக்க போகுது இந்த டெக்ஸ்ட். இப்போ நம்ம புரியாது. முதல்ல புதுசாக வர்றவங்களுக்கு இது என்னது புதுசாக என்னமோ சொல்கிறாங்களே, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, இதை போய் எப்படி நம்ம கற்பனைன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்போம். கனவு காங்கும்போது அது உண்மையாக தானே இருந்துச்சு. அது அப்படியே என்னது கனவுல வலிச்சிச்சு, பசிச்சிச்சு, தூக்கம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, போனோம், சாப்பிட்டோம், எல்லாம் இருந்தது இல்லையா? அது போல் இதுவும் ஒரு கனவு அப்படிங்கிறத சாஸ்திரம் நிரூபிக்க போகின்றது. சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான். அந்த காலத்தில் இந்த டிவியில் ஒரு ஷோ வரும், இந்த கதையல்ல நிஜம் அப்படின்னு ஒரு ஷோ வரும். நாங்களாம் அந்த காலம் பார்த்து ஒவ்வொருத்தரோட பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னோடனே கதையல்ல நிஜம் அப்படின்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்துச்சு. சாமி கிளாஸ் எடுக்கும்போது இது நிஜம் அல்ல கதை அப்படிம்பார். உண்மையில் வேதாந்தம் இது நிஜம் அல்ல கதை, கற்பனை வந்தவாறு காட்டினோம், காண்பையெல்லாம் சொப்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான். செல்புதை மலைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அபவாதம்னா இந்த தவறான ஒரு கற்பனையை நீக்குவது. கைத்தில் தெரிஞ்ச பாம்பை போய் பக்கத்தில் போய் நல்லா பார்த்துட்டு அது பாம்பு இல்லை கயிறு தான்னு புரிஞ்சிக்கிறது தான் அபவாதம். இப்போ அதுபோல் எதை நீ பார்த்து பயந்துட்டு இருக்கியோ, எந்த உலகத்தை பார்த்து பயப்படுறியோ, எந்த பிரச்சனை உன்னை தூங்க விடாமல் இருக்கோ, எதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கியோ அதெல்லாத்தையும் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உண்மையில் பிரச்சனை என்பது இல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் என்னது அபவாதம். அது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாரு குரு. அபவாத வழியும் கேளாய். அந்த படைப்பு, இந்த உண்மையில்லாத இந்த படைப்பு, இந்த உண்மை கொஞ்சம் கூட உண்மையில்லாத இந்த படைப்பு, எப்படி கொஞ்சம் கூட உண்மையில்லாத அந்த பாம்பு நம்மளை பயமுறுத்துதோ அதுபோல் கொஞ்சம் கூட உண்மையில்லாத இந்த ஜெகத்தும் இந்த ஜெகத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளும் என்ன செய்யுது, நம்மளை ஓட ஓட விரட்டுது. ஒரு இல்லாத பாம்பு என்ன பண்ணுது, நம்மளை அவ்வளோ பயமுறுத்துது. அதுபோல் இந்த இல்லாத ஜெகத்தும் அதில் உள்ள இல்லாத பிரச்சனைகளையும் என்ன பண்ணுது, நம்மளை அவ்வளோ துன்புறுத்து. அற்புத முக்தி சேரும் அபவாத வழி. அபவாதம்னா என்னது, அதை தவறை நீக்கி சரியாக பார்ப்பது, அது பேர் அபவாதம். அந்த அபவாதத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அற்புதமான முக்தி கிடைக்கும். அபவாதத்தால் முக்தியாம் ஏற்கனவே சொன்னார். அற்புதமான முக்தி. அற்புதமான முக்தினா என்னது, எப்பவுமே துன்பமே ஒரு நாளும் இல்லாத நிம்மதி. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனையாக தெரியாத ஒரு நிம்மதி. அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான நிம்மதி, துன்பம் இல்லாத நிரந்தரமான நிம்மதி, அதுக்கு தான் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். எதையும் யாரையும் எக்காலத்திலும் நிம்மதிக்காக சார்ந்து இல்லாத தன்மை. அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. செல்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல. மழைக்காலத்தில் எப்படி இருக்குது, அடர்ந்த மேகம் நிறைய இருக்குது. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னது, ஆகாசம் தெளிவாக இருக்குது. அதுபோல் எக்கச்சக்கமான பிரச்சனை மண்டையில் இருக்குது நமக்கு. எதனால், இந்த தவறான ஒரு நமக்கு அது ஒரு உண்மைங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தினால், அஞ்ஞானத்தின் காரணமாக. ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நம்மளுடைய மைண்டில் இருக்கிற கிளியர் என்னது, மனசு தெளிவாயிருக்கு. பிரச்சனை ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எப்படி ஒரு படி ஏறனே அடுத்த படி ரெடியாக இருக்கோ, அதுபோல் ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு மாறி மாறி என்னாகும், நமக்கு உடல்லையும் உறவுகள்லையும் உடைமைகள்லையும் என்னாகும், அதெல்லாம் அலை ஒரு நாளும் ஓயாது. கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்க போகுது, அதை அணுகும் முறையைத்தான் நமக்கு மாற்றி கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு மைண்டு தெளிவாயிருக்கு. இப்போ நமக்கு என்ன, நமக்கு பெரிய கடலில் சமுத்திரத்தில் இருக்கோம், அதெல்லாம் பரட்டி போடுது, நம்மளை இங்கிட்ட அங்கிட்டு பரட்டி போடுது.
தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன, அதில் நீச்சல் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன அலை வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம கவலைப்படணும். சாஸ்திரம் அதே மாதிரி தான். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரப்போகுது, அதை என்ன பண்ண போகுது, நமக்கு இந்த சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்க போகுது, எப்படி எதிர் நீச்சல் போடுறது, எப்படி அதில் சமாளிக்கிறது அப்படின்னு அதை சொல்லி கொடுக்க போகுது. இப்போ தெளிந்த ஆகாசம் போல் நமக்கு எப்படி ஒரு குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவான மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அபவாதம்னா இந்த துன்பத்திலிருந்து விடுபடும் முறை, அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இனிமேல் இந்த அபவாதம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சிருஷ்டி எப்படி வந்துச்சின்னு பார்த்தோம், அந்த நான்கிறதுல என்னென்னலாம் அம்சம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, காரண சரீரம் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இனிமேல் என்ன பண்ணணும், அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது, சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் படைப்பில் பார்த்தோம். இதை என்ன பண்ணணும், நம்ம அபவாதம் பண்ணணும். இப்போ தவறான ஒரு பார்வையிலேருந்து ஒரு சரியான பார்வைக்கு நம்மளை மாற்றும். நம்ம பார்ப்போம், சின்ன பிள்ளை நமக்கு செல்ஃபோன் வச்சுட்டு அவ்வளோ ஏதாவது ஒன்று மாற்றிட்டோம்னா கம்ப்ளீட்டாக மாறிடும். சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிடுங்க, அதை சரி பண்ணி கொடுத்து. அது மாதிரி இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, பிரச்சனை நிறைய இருக்குது, ஒரு சின்ன மாற்றம் நமக்கு சாஸ்திரம் பண்ணி கொடுக்க போகுது. அதே தான் நமக்கு இந்த அபவாதத்தில் சொல்ல போகிறார். அறவன்று கயிறென்றார் போல் ஆலன்று தரியென்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கான். அறவன்று கையிலென்றார் போல் ஆளன்று தரியென்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம். அபவாதம் காண், அபவாதத்தை புரிந்து கொள்வாயாக. எப்படி புரிவது, அரவு அன்று கயிறென்றால் போல் ஆள் அன்று தரியென்றார் போல். ஏற்கனவே சொன்னதை நாரோடு பணியாய் தோன்றல் அத்தியாரோபம்னா என்ன சொன்னார், எப்படி தவறான ஒரு பார்வை நமக்கு உண்டாகின்றது. நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி கரியில், அதே எக்ஸாம்பிள் இங்கே கொண்டு வர்றார். எப்படி முதல்ல என்னது, ஒரு கயிற்றுல பாம்பை பார்த்தோம், ஒரு கட்டையில் ஒரு இல்லாத மனுஷனை பார்த்தோம், அதுதான் ஆரோபம். இப்போ அபவாதம்னா என்னது, சரியாக பார்க்குறது. அதுக்கு வேறு பதங்கள் யூஸ் பண்ணுறாரு. அரவு, அங்கே நாருன்னு போட்டார், நாரோடு பனின்னு போட்டார், பாம்புக்கு பனின்னு போட்டார், இங்கே என்னது அரவுன்னு போட்டிருக்காரு. அரவு அன்று கயிறு என்றால் போல். பக்கத்தில் போய் பார்த்தோன்னே என்ன ஆயிடுது, நமக்கு கயிறு தான் அப்படின்னோடனே என்னது உயிரே வருதுங்கிறோம். பார்த்தோன்னே சரியாக பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ தான் உயிரே வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ அரவு அன்று கயிறு என்பது போல ஆள் அன்று தறி என்பது போல். எவனோ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். நட்ட ராத்திரியில் பாத்ரூம் போகிறக்கா வெளியே போகிறோம், யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது, அப்போ என்ன பயம் இருக்கும், அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் இல்லை கட்டை தான் அப்படின்னோடனே உயிரே வருது நமக்கு. அதுபோல் அரவு அன்று கயிறென்றால் போல் ஆள் அன்று தறி என்றார் போல். அதுபோல் என்னது பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் என்ன பார்த்தா என்னது முடிச்சு பார்த்தா ஓட ஓட என்னமோ புலி விரட்டுன்னு விரட்டுது, வேன்னு கத்துறோம். என்னது முடிச்சு பார்த்தா புலி இல்லை. அதுபோல் ஞானம் நன்றாக புரிஞ்சதுக்கப்புறம், நான் யாருங்க அதை புரிச்சதுக்கப்புறம் என்ன இல்லை, எப்படி அந்த விரட்டின புலி ஓடியே போச்சோ அதுபோல் இந்த ஜெகத்து நம்மளை விரட்டும் சக்தி அதுக்கு இல்லை. அதுதான் அபவாதம். அரவு அன்று கயிறென்றார் போல் ஆள் அன்று தறி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூறு ஒளியை கொண்டு என்ன பண்ணுறோம், புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கான். சரி, இது எக்ஸாம்பிளில் நல்லா புரியுது. கயிறு பாம்பு நல்லா புரியுது, கட்டையில் மனுஷன் நல்லா புரியுது.
இது எப்படி நான் என் பிரச்சனைக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு. இது நீயா சொந்தமாலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன பண்ணணும், நீ படிக்கன்னா ஒழுங்கா ஸ்கூலில் கொண்டு போய் தான் படிக்கிறோம். அதுபோல் என்ன பண்ணுறேன், குறவன் சொல் உபதேசம். குறவன்னா இங்கே குருமார்களுடைய உபதேசத்தால், சொல் உபதேசத்தால். சத்தியமாக நம்மளாக என்ன பண்ண முடியாது, நம்மளாக படிக்கவே முடியாது. இதை நாம தெரிந்து கொள்ள முடியாது. இது முறையாக குரு சிஷ்யர்களிடமிருந்து இது பரம்பரையாக படிப்பது தான் எளிது. இவருக்கு வந்துச்சே அவருக்கு வந்துச்சேன்னா நீ அவர் அல்ல அப்படின்னு என்ன பண்ணிக்கணும். பொதுவாக இது நமக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு முறையாக குருக்கிட்ட போய் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். என்ன புரிஞ்சிக்க போகிறோம், இருக்கிற ஜெகத்தை இல்லைன்னு சொல்ல போகிறோம், இருக்கிற பிரச்சனையை இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ நமக்கு இதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது. இது சொந்தமாக நீயா புரிஞ்சிக்க முடியாது. குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு. நூல்னா என்னது, சாஸ்திரம், சாஸ்திர ஒளி, சாஸ்திர பிரகாசத்தின் மூலம். ஒரு பயங்கரமாக பாம்பானுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, கயிறா பாம்பான்னு தெரியல. என்ன பண்ணணும், முதல்ல ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போய் ஒரு டார்ச்சை வச்சு பார்க்கணும். நல்ல வெளிச்சத்தில் என்ன பண்ணணும், வச்சு பார்க்கணும். அது மாதிரி இப்போ இந்த சாஸ்திரங்கிற அந்த வெளிச்சத்தின் மூலமாக குரு சாஸ்திரம் என்னும் அந்த அதை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுறோம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குரு வேணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். குரு தேவையா? இப்போல்லாம் நிறையா யூடியூப்லேயே நிறையா கிளாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதிலே போய் கேட்டுக்க. யார் இப்போல்லாம் நிறையா பொய் சொல்கிற குருலாம் நிறையா பேர் இருக்காங்க, ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க அப்படின்னு நிறையா குருவை ஏற்றுக்க முடியாமல் நிறையா பேர் இருக்கலாம். இப்போ தயானந்த சாமிஜிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், அந்த சாமிஜி இப்போல்லாம் நிறையா கேசட்ஸு சிடிலாம் இருக்குது, குருலாம் தேவையா, நிஜமாகவே ஒரு குரு தேவையா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இதை போய் அந்த கேசட்டே போய் கேளு அப்படின்னாரு. இப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு தேவை. இல்லை எனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த குருவே என்னை நான் குருவாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. அவர் நீ உனக்கு அவரையே குருன்னு நீ நினச்சி மானசீகமாக நீ வேண்டுனீன்னா அவரே உயிரோட ஒரு குருவை உனக்கு கொடுப்பார், அனுப்பி வைப்பார். ஏன்னா நம்மளா இதுதான் ஞானம்னு நம்மளா எடுத்துக்கிறத சாஸ்திரம் அனுபவிக்கிறது கிடையாது. குரு மூலமாகத்தான் நமக்கு இந்த வித்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா இப்போ நமக்கு இதில் 4 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. முதல்ல நமக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். சில நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க கஷ்டத்தில் இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. கஷ்டத்தில் இருக்கேன்னு முதல்ல தெரியணும். அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரணுங்கிற எண்ணம் வரணும். சும்மா அந்த ஈகோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா நம்மளாம் கிளாஸ் போவோமா, நம்மளை பார்த்தாலே சில பேர் இவங்க கிளாஸ் கூப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. நான் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம் அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்தோன்னா நான் நல்லா இருக்கேன்ட்டு ஓடி போயிடுவோம், எங்கள் கிளாஸுக்கு கூப்பிட்ருவாங்களோ அப்படின்னு. அப்போ முதல்ல நமக்கு கஷ்டத்தில் இருக்கோன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். 2வது கஷ்டத்தில் இருந்து வெளி வரணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும். 2 விஷயம். 3வது இந்த கஷ்டத்தில் என்ன பண்ண முடியாது, இந்த கஷ்டத்தை நானாவே இதுலேருந்து வெளி வர முடியாதுங்கிறது புரியணும். அப்புறம் இதிலேருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியது யாருங்கிறது நமக்கு தெரியும். 4 விஷயம். நமக்கு இந்த குருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு ஃபஸ்ட்டு தெரியணும், கஷ்டத்துலேருந்து வெளிவரணுங்கிற அந்த எண்ணம் வரணும். அப்புறம் நானாகவே இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியாதுங்கிறது தெரியணும். அப்புறம் இந்த கஷ்டத்தை யார் மூலமாக நம்ம யார்கிட்ட போய் நம்ம இது எப்படி ஒரு வைத்தியம் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல ஃபஸ்ட்டு சில நேரம் நமக்கு உடம்புக்கு தொந்தரவு இருக்குங்கிறதே லேட்டாக தான் தெரியும். இப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணும். நிறைய பேர் டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ எந்த டாக்டர்கிட்ட போகணுங்கிறத பார்க்கணும். இப்போ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு கஷ்டத்தில் இருக்கோம், பந்தத்தில் இருக்கோம். அப்போ இதை எப்படி வெளிவர்றது, அதுதான் நம்ம சொல்கிறோம் குறவன் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு.
இப்போ சாஸ்திரத்தை முறையாக குருவிடம் சென்று புரிந்து கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம். அபவாதம்னா என்ன அப்படின்னா, நீ பார்க்குற இல்லையா, புறமன்று இந்த ஷரீரம் உண்மையன்று, புவனம் அன்று இந்த உலகம் உண்மையல்ல, இந்த பஞ்சபூதங்கள் உண்மையல்ல, ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம். இந்த திட ஞானத்தால் அனைத்தும் பிரம்மமே என்று புரிந்து கொள்வதே அபவாதம். அபவாதம்னா என்ன? நீ இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்க, உலகம்னு நினச்சிட்டு இருக்க, உன் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்க. உண்மையில் அனைத்தும் பிரம்மமே என்று புரிந்து கொள்வதே அபவாதம். ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜனித்ததென்று அறிந்து கொள்ளே. பிரம்மத்தில் மாயையினால் ஒரு காட்சி உண்டாகின்றது. பாரதியார் பாட்டு நம்ம பார்க்குறோம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அத்தனையும் சொப்பனந்தானோ. தான் நமக்கு இந்த மாயையும் நம்ம சொப்னத்தை வச்சு தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். உண்மையில் துன்பம் என்பது கொஞ்சம் கூட உண்மை அல்ல, சத்தியம் அல்ல என்பதை புரிந்து கொள்வதுதான் அபவாதம். புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம். இப்போ நம்ம எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோமோ, உண்மையில் பயப்படுவதற்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லவே இல்லை. நீ எதை பார்த்து பயப்படுறியோ உனக்கு அந்நியமாக இன்னொரு பொருள் இல்லவே இல்லை. நம்ம அத்வைத வேதாந்தத்தில் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. இந்த பிரம்மந்தான் சத்தியம். இந்த ஜெகத் என்பது வெறும் சுய இருப்பு இல்லாதது, ஜெகத் மித்யா, சுய இருப்பு இல்லாதது. இந்த ஜீவன் பிரம்மனே. இது முன்னே ரொம்ப ஆழமான விஷயங்கள். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இதை நம்மளாக படித்து புரிஞ்சிக்க முடியாது. குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு, ஒரு முறையாக படித்த ஒரு குரு கிட்ட இந்த சாஸ்திரத்தை நீ முறையாக நீண்ட நாள் படிப்பதன் மூலமாக எதை புரிஞ்சிக்கலாம்? நீயே திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதன் கான். உனக்கு இதை நீண்ட நாள் நம்ம படிக்க இந்த இனிமேல் வர்ற போகிற டெக்ஸ்ட் ஃபுல்லாக எப்படி இது கற்பனை. ஏன்னா நம்ம ஏற்றுக்கணும். சாஸ்திரம் எதையுமே என்ன பண்ணாது, நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்ல போகிறது கிடையாது. நிறைய யுக்தி நிறைய சொல்லும். எப்படி நம்ம கனவை வச்சு புரிய வச்சார் இல்லையா, அதுபோல் இந்த ஜெகத் எப்படி உண்மை இல்லாதது அப்படிங்கிறத குரு நிறைய புரிய வைக்க போகிறாரு. நிறைய நமக்கு பொறுமையாக நல்லா படிக்கணும். நிறைய கேள்விகள் நம்ம சார்பாக நமக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் அந்த சிஷ்யன் கேட்பான். ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கிறத நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? எனக்கு கண்ணு முன்னாடி ஜெகத் தெரியுதே, இருக்கிற ஜெகத்தை எப்படி இல்லைன்னு சொல்லுவ? ஏன்னா நமக்கு இந்த ஆரோபம்னாலே அனுபவத்திற்கு உண்மையாக தெரிகின்றது, ஆனால் விசாரம் பண்ணி பார்த்தா அறிவிற்கு பொய்யானதாக இருக்கின்றது. எப்படி காணல் நீர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, நமக்கு புரிஞ்சதுக்கப்புறமும் தெரியுது. இப்போ கயிற்றில் பாம்பு நம்ம சரியாக பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பாம்பு போயிடுது நமக்கு. ஆனால் காணல் நீரும் அந்த ஆகாசத்தில் இருக்கின்ற அந்த நீல கலரும் என்னாது, நமக்கு புரிஞ்சாலும் அனுபவத்துக்கு இருந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் என்ன பண்ணுறோம், அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எப்படி இந்த ஜெகத் உண்மை இல்லை அப்படிங்கிறத குரு நிறைய சொல்ல போகிறாரு. நீ அடுத்து வர கிளாஸஸில் பார்ப்போம். மரங்கள் போல் வியஷ்டி பேதம் வனம் எனல் சமஷ்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேதம் தனியுடல் வியஷ்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார். இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான். செல்புதை மலைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அறவன்று கயிறென்றார் போல் ஆளன்று தறி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று
பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கா. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.